ஹலோ வியூவர்ஸ், நான் உங்கள் திருநெல்வேலி அம்மா சமையல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு ஆரோக்கியமான கருப்பு உளுந்து சாதம் தான் பார்க்க போகிறோம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆரோக்கியமானது. கண்டிப்பாக வயதுக்கு வந்த பெண்களாக இருந்தாலும் சரி, பசங்களுக்காக இருந்தாலும் சரி. இப்போ நிறைய பேர் எலும்பு வலி, முட்டு வலி, முதுகு வலி அப்படின்னு நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்கீங்க. அதுக்கு ரொம்ப பெஸ்ட்டான ஒரு தீர்வு என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாரத்துக்கு 2 தடவையாவது இந்த கருப்பு உளுந்து சாதம் நம்ம கண்டிப்பாக பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும். அதுக்கு முன்னால் ஒன்று சொல்லிக்கிற விரும்புகிறேன். இனி வரும் அடுத்த தலைமுறையினர் கலப்படம் இல்லாத உணவுப் பொருட்கள் கிடைக்க வேண்டும் என நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். வாழ்க வளமுடன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் நான் 2 உலக்கு அரிசி எடுத்திருக்கேன். இது 400 கிராம் அரிசி. அதே எடுத்த உலக்கில் பார்த்தீங்கன்னா 3/4 உலக்கு கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு கருப்பு உளுந்து கிடைக்கல அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வெள்ளை உருட்டு உளுந்து கூட எடுத்துக்கலாம். ஆனால் இந்த கருப்பு தொளி உளுந்து தான் ரொம்ப ஹெல்த்தியானது, நமக்கு எலும்புக்கு பலன் கொடுக்கக்கூடியது. இப்போ இந்த உளுந்தை என்ன பண்ணுங்கள், நல்ல ஒரு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு கைவிடாமல் ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் இதே போல் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்துட்டு அதை தனியாக வச்சுருங்க. ஜீரகம் பார்த்திங்கன்னா ஒரு 3 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. அது நல்ல மணம் வரும், லைட்டாக பொரியும். அந்த நேரத்தில் என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் வெந்தயம் சேர்த்துட்டு இதே போல் வறுத்துட்டு இதையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த கருப்பு உளுந்தில் கல் இருக்கும். அது நிறைய பேருக்கு தெரியாது. சாதத்தோடு நம்ம சாப்பிடும் போது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதனால் கருப்பு உளுந்தை தனியாக ஒரு தடவை நல்லா களைஞ்சி நல்லா 4-5 தடவை களைஞ்சி எடுத்து வச்சுக்கோங்க. அரிசியையும் தனியாக நல்லா ஒரு 4-5 தடவை ரெண்டையும் களைஞ்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா சாதம் நல்லா கருப்பாக இல்லாமல் கொஞ்சம் நல்லா அழகாக வரும். இப்போ என்ன பண்ணுங்கள், நம்ம எந்த உலக்கில் அரிசி எடுத்துருக்கணும் அதே உலக்குக்கு நான் 4 டம்ளர் தண்ணிங்கிற இதில் 8 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். அதாவது நான் 2 உலக்கு அரிசி போட்டதுனால 8 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். கணக்குக்கு பார்த்தீங்கன்னா இது 1/200 மில்லி தண்ணி வரும். எந்த வெரைட்டி சாதம் செய்கிறதா இருந்தாலும் அதை நம்ம ஒரு அரை மணி நேரம் அந்த அரிசியை ஊற வச்சா தான் நல்ல உதிரவும் இருக்கும். அதே சமயத்தில் நல்லா வெந்து வரும். இப்போது அரை மணி நேரம் கழித்து குக்கரில் இப்போ சேர்த்துற வேண்டிதான். குக்கரில் இப்போ சேர்த்துட்டு இப்போ தேவையான அளவுக்கு பூண்டு ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. நம்ம வறுத்து வச்சுருந்த அந்த ஜீரகம், வெந்தயம் சேர்த்துக்கோங்க. முக்கியமாக தேங்காய் நல்லா எவ்வளவுக்கு எவ்வளோ அதிகமாக சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு சாதம் ரொம்ப டேஸ்ட்டாக வரும். உளுந்தும் வறுப்பு முக்கியம். உளுந்தையும் நல்லா வறுத்துருங்க. அந்த மணம் வறந்ததுக்கப்புறம் நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க. அப்போ தான் அந்த சாதம் நல்ல சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ தேவையான அளவு நான் 2 டீஸ்பூன் மட்டும் உப்பு சேர்த்துருக்கேன். என்றைக்குமே கொஞ்சமாகவே உப்பு சேருங்க. இது தாராளமாக ஒரு 5 பேர் இந்த சாதத்தை நம்ம சாப்பிடலாம். நான் 2 டீஸ்பூன் மட்டும் உப்பு சேர்த்துருக்கேன். இந்த அரிசி என்ன அரிசின்னு கேட்டிங்கன்னா கர்நாடகா பொன்னி ரைஸ். இது சூப்பராக இருக்கும். நம்ம ஒரு அரை மணி நேரம் மட்டும் நல்லா அரிசியை களைஞ்சிட்டு நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சாதம் செய்யும் பொழுது நல்ல சாஃப்டாக இருக்கும் அந்த சாதமானது. இப்போ பாருங்கள், குக்கரில் நம்ம கொஞ்சம் ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் லிட்டு போட்டு மூடிக்கோங்க. என்னென்னா அதுக்கு முன்னாடி மூடிட வேண்டாம். கொஞ்சம் ஒரு லைட்டாக அந்த வெரைட்டி சாதத்துக்கு இந்த மாதிரி ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் லிட்டை போட்டு மூடி நான் ஒரு 4 விசில் வச்சு எடுத்திருக்கேன். உங்கள் குக்கருக்கு எவ்வளோ விசில் வைப்பீங்களோ அந்த அளவுக்கு வச்சு எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு வீட்டில் அரிசி மாறுபடும், அதுக்கு தண்ணியும் மாறுபடும். அந்த அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், தண்ணியை கூட்டி குறைச்சி வச்சுக்கோங்க. இது கர்நாடகா பொன்னி ரைஸ்னால் நான் 1 டம்ளருக்கு 4 டம்ளர் சேர்த்துருக்கேன். உளுந்து பருப்புக்கும் சேர்த்து தான் இதில் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ பாருங்கள், நீங்கள் விசில் முடிச்சதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் கழிச்சிட்டு ஓப்பன் பண்ணி பாருங்கள். சாதம் நல்ல பூவாக வெந்திருக்கும். அதே சமயத்தில் நல்லா குலையாமல் இதே போல் நல்ல உதிர வெந்திருக்கும் பாருங்கள். இதுக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் பச்சடி, அதாவது கத்திரிக்காய், தக்காளி, வெங்காயம் போட்டு பச்சடி வைப்போம். அதே சமயத்தில் எள்ளு துவையல் நல்லெண்ணெய் தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுக்கு சேர்த்து சாப்பிடும் பொழுது. இந்த வீடியோவை பார்க்கும் போதே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. அதே சமயத்தில் கீழே இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லை ஆன் பண்ணி வைக்கும் பொழுது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பால் பாயாசமும் சூப்பராக இருந்துச்சு. என் மகன் வந்திருந்ததுனால இதை நான் வச்சுருந்தேன். உங்களுக்கு இந்த ரெசிபி வேணும்னா கீழே கமெண்டில் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக இந்த வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.